அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன்பான சகோதர சகோதரிகளே, எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்று நாம் காண இருக்கும் தலைப்பு அஞ்சா நெஞ்சம் கொள்வோம். தவறை உணர்த்த தயங்கிவிடாதே. சில நேரங்களில் அடுத்தவர்கள் தவறு செய்கிறார்கள் என்று நமக்கு நன்கு தெரியும். ஆனால் தவறிழைப்பவர்கள் நம்மை விட ஏதாவது ஒரு வகையில் பெரியவர்களாக இருப்பார்கள். பெரிய பதவியில் உள்ளவர்களாகவோ அல்லது பெரிய அந்தஸ்தில் உள்ளவர்களாகவோ அல்லது வயதில் மூத்தவர்களாகவோ இருப்பதால் அவர்களுடைய தவறை சுட்டி காட்ட தயங்கி விடுவோம். அவரோ நம்மை விட பெரியவர், அவருடைய தவறை நாம் எப்படி சுட்டி காட்டுவது என்ற அச்சமே இதற்கு காரணம். இது தவறான பார்வையாகும். இந்த அச்சமும் ஒரு வகையான கோழைத்தனமாகும். தவறு செய்பவர் எத்தகையவராக இருந்தாலும், ஒரு பெரும் சமுதாயமாகவே இருந்தாலும், அதை தட்டி கேட்கும் மன வலிமை நம்மிடத்தில் இருந்தாக வேண்டும். இஸ்லாமிய வரலாறு, பல நல்லோர்களின் வரலாறு இதைத்தான் நமக்கு உணர்த்துகிறது. நபிகளார் மரணித்த வேளையில் நபிகளாரின் மரணம் தொடர்பாக நபி தோழர்களுக்கிடையே கருத்து வேறுபாடுகள் தோன்றியது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உட்பட பெரும்பாலான நபி தோழர்கள் நபிகளார் இன்னும் மரணிக்கவில்லை, அல்லாஹ் அவரை மீண்டும் எழுப்புவான் என்ற தவறான எண்ணத்தில் இருந்தார்கள். இத்தகைய நேரத்தில் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபிகளார் இறந்து விட்டார்கள் என்பதை அழகான பக்குவமான தனது பேச்சின் மூலமாக மக்கள் அனைவருக்கும் உணர்த்தினார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் துணைவியாரான ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறியதாவது: என் தந்தை அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பனு ஹர்ஸ் குலத்தாரின் இல்லங்களில் அமைந்துள்ள சுகுன் என்னும் இடத்தில் இருந்து கொண்டிருந்த போது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறப்பெய்தினார்கள். அப்போது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எழுந்து, அல்லாஹ்வின் மீது ஆணையாக, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறக்கவில்லை, என் உள்ளத்தில் அப்படித்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறக்கவில்லை என்றுதான் தோன்றுகிறது. அவர்களை அல்லாஹ் இப்போதே நிச்சயம் எழுந்திருக்க செய்வான். அப்போது அவர்கள் நபி அவர்கள் இறந்து விட்டார்கள் என்று கூறிய பலரின் கைகளையும் கால்களையும் துண்டிப்பார்கள் என்றும் சொன்னார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அங்கே வந்து அல்லாஹ்வின் தூதரை போர்த்தியிருந்த போர்வையை விலக்கி அவர்களை நெற்றியில் முத்தமிட்டு, தங்களுக்கு என் தந்தையும் என் தாயும் அர்ப்பணமாகட்டும். நீங்கள் உயிரோடு இருந்த போதும் நறுமணம் கமழ்ந்தீர்கள், இறந்த நிலையிலும் மனம் கமழ்கிறீர்கள் என உயிரை தன் கையில் வைத்திருப்பவன் மீது ஆணையாக, அல்லாஹ் ஒருபோதும் 2 மரணங்களை உங்களை சுவைக்க செய்ய மாட்டான் என்று சொல்லிவிட்டு வெளியேறினார்கள். வெளியே வந்த பின் உமர் அவர்களை நோக்கி, நபி அவர்கள் இறக்கவில்லை என்று சத்தியம் செய்பவரே, நிதானமாய் இருங்கள் என்று சொன்னார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பேசிய போது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அமர்ந்து கொண்டார்கள். அப்போது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல்லாஹ்வை புகழ்ந்து அவனை போற்றிவிட்டு, எவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வணங்கி கொண்டிருந்தாரோ அவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறந்து விட்டார்கள் என்பதை அறிந்து கொள்ளட்டும். அல்லாஹ்வை எவர் வணங்கி கொண்டிருந்தாரோ அவர் அல்லாஹ் என்றும் உயிரோடு இருப்பவன், அவன் இறக்க மாட்டான் என்பதை புரிந்து கொள்ளட்டும் என்றும் சொன்னார்கள். மேலும், நபியே, நீங்கள் இறக்கவிருப்பவர்தாம், அவர்களும் இறக்கவிருப்பவர்களே என்று என்னும் அல் குர்ஆன் அத்தியாயம் 39 வசனம் 30 இறை வசனத்தையும், முஹம்மது ஓர் இறை தூதரே என்று வேறில்லை, அவருக்கு முன்னரும் கூட பல இறை தூதர்கள் வந்து சென்றிருக்கின்றார்கள், எனவே அவர் இறந்து விட்டாலோ அல்லது போரில் கொல்லப்பட்டு விட்டாலோ நீங்கள் உங்கள் கால் சுவடுகளின் வழியே பழைய மார்க்கத்திற்கே திரும்பி சென்று விடுவீர்களா? நினைவிருக்கட்டும், எவன் அவ்வாறு திரும்பி செல்கின்றானோ அவனால் அல்லாஹ்விற்கு எத்தகைய தீங்கும் செய்துவிட முடியாது. நன்றி செலுத்தி வருபவர்களுக்கு அல்லாஹ் அதற்குரிய பிரதிபலனை மிக விரைவில் வழங்குவான் என்னும் அல் குர்ஆன் அத்தியாயம் 3 வசனம் 144 இறை வசனத்தை ஓதினார்கள். உடனே மக்கள்
துக்கத்தால் தொண்டையடைக்க விம்மி எழுதார்கள். அறிவிப்பவர் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹு. நூல் புகாரி 3668. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு.